எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவா திக்கிர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தின் 5 கடமைகள். 1. கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு நாயகன் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த கலிமாவின் பொருள். அல்லாஹ்வையும் திருத்தூதரையும் முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு இஸ்லாத்தின் முதல் கடமையாகும். அதாவது ஈமான் கொள்வது, அல்லாஹ்விடம் நம்பிக்கை கொள்வது இஸ்லாத்தின் முதல் கடமையாகும். 2. தொழுகை. எவர் ஒருவர் ஐவேளை தொழுகையை கடைபிடித்து வருகிறாரோ அவர் இஸ்லாமிய அதாவது தீனை நிலைநிறுத்தியவர் ஆவார். எவர் தொழுகையை கடைபிடிக்கவில்லையோ அவர் இஸ்லாமிய தீனை தகாதவராவார். மறுமை நாள் அதாவது கியாமத் நாளில் முதல் கேள்வி தொழுகை ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு 7 வயது ஆகிவிட்டால் தொழ ஏவுங்கள். 10 வயது ஆகியும் தொழாமல் இருந்தால் காயம் படாமல் அடியுங்கள் என்று பல ஹதீஸ்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். இஸ்லாத்தில் முக்கிய கடமையாக கருதப்படுவது தொழுகைதான் ஆகும். 3. ஜக்காத் அதாவது தர்மம். தகுதியான செல்வம் உள்ளவர்கள் ஆண்டுதோறும் ஏழைகளுக்கு தானமாக வழங்குதல். ஒருவர் விசுவாசம் கொண்டு நற்காரியங்கள் செய்து தொழுகையை கடைபிடித்து ஜக்காத் கொடுத்து வருகிறாரோ அவர்களுடைய நற்கூலி அல்லாஹு தாலா நிச்சயமாக வழங்குவான். ஜக்காத் கொடுக்க கடமையானவர்கள் உங்களுடைய பொருள்களுக்கு 100%க்கு 2% ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதிகமாக செல்வம் இல்லாதவர்கள் அவர்களால் முடிந்த அளவு கொடுக்கலாம். துண்டு பேரீச்சப்பழம் கொடுத்தாலும் அதுவும் தர்மமாகும். 4. நோன்பு அல்லாஹு தாலாவுக்கு பிரியமான வணக்கமாகும். நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன் என்று அல்லாஹு தாலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நோன்பு வைப்பது வயது வந்த முஸ்லிமான ஆண் பெண் இருவர்கள் மீது கடமையாகும். ரம்லான் மாதத்தில் 30 நோன்பு இருப்பது இஸ்லாத்தில் முக்கிய கடமையாகும். 5. ஹஜ். உடல் நலம் பொருளாதார வசதி உள்ளவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது திரு மக்காவிற்கு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய இந்த 5 கடமைகளை கடைபிடிப்போம். யா ரப்பில் ஆலமீன். ஆமீன்.